12 மாதம் 24 தமிழ் பள்ளி. இந்த வருடம் 2025ல அழைப்புகள் வந்துருந்துச்சு. அதுல 24 பள்ளிகளுக்கு நானோட சஞ்சய் நேரடியாக போய் குறிப்பா மாணவர்கள சந்திச்சு நாங்க அவங்க கிட்ட பேசுறது இல்லைங்க. அவங்க என்ன கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு. ஸோ இலவசமாக இந்த பயணம் ஆஃப்கோர்ஸ் எங்களோட முதலீடு என்ன? நேரம் மட்டும்தாங்க. நம்ம பிள்ளைங்களுக்காக நிச்சயமாக எஸ் இட்ஸ் வொர்த் இட். அதாவது இவங்கள நம்ம விதைக்கிற அந்த ஒரு தருணம் அல்லது அந்த ஒரு பயணம் எதிர்காலத்துல நமது சமுதாயத்தின் தூணாக எதிர்காலமாக நிச்சயமாக வருவாங்க. தெரியும் தானே? இதுல டாக்டர் ஏதாவது குறைகள் இருக்கா தமிழ் பள்ளிகள்ல அல்லது மாணவர்கள் கிட்ட அப்படின்னு கேட்டா, உண்மையா சொல்ல போனா அவங்களோட மனது, அவங்களோட சிந்தனை ஓட்டம் இது எல்லாமே எதிர்பார்ப்புக்கு மீறி நல்ல வகையில நிச்சயமாக இருக்கு. இதுக்கு நிச்சயமாக என்னோட அனுபவபூர்வமாக ஒரு பகிர்வு நண்பா. ஸோ ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சந்திச்ச அந்த வாய்ப்பு கொடுத்த இந்த 2025 2026ல இன்னும் பெட்டரா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இது வாய்ப்பாக கிடைச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக பெற்றோர்களுடன் சேர்ந்து அந்த மாணவர்களை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்னும் இந்த ஒரு பயணம் சிறப்பாக இருக்கு நண்பா. ஸோ மறுபடியும் 2026 நிச்சயமாக அந்த அழைப்புக்கு ஏற்ற மாதிரி எங்களோட நேரம் அப்படின்னு ஒரு விஷயம் கை கொடுக்கும். பிள்ளைங்களுக்காக தானே கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்கலாம். அவங்களோட கல்வி பயணத்துல நிச்சயமாக எங்களோட பயணம் அவங்க கூட சேர்ந்து நடந்து வர்றதுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் இருந்து, தலைமை ஆசிரியர்கள் இருந்து ஆக்சுவலி வாய் வார்த்தைகளாக இல்லை, உணர்வு பூர்வமாக கற்றுக் கொடுக்குற, நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிற அவங்களோட மனது அண்ட் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இவங்கெல்லாம் தான் இந்த மாதிரி ஏற்பாடுகளை செய்கிறாங்க. ஸோ இந்த 2025 12 மாதங்கள் 24 தமிழ் பள்ளிகள் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூட நேரத்தை நம்ம பிள்ளைங்களுக்காக ஒதுக்கி இன்னும் சந்திக்க கண்டிப்பாக வருவோம். அண்ட் அதை ஒரு என்னோட கோல் செட்டிங்ல இதை போடுறேன். பெற்றோர்களுடன் இன்னும் கூட சேர்ந்து சந்திச்சா இன்னும் இந்த பயணம் சிறப்பாக இருக்கும். ஸோ என்னோட பகிர்வுகள் போட்டிருப்பேன். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக பகிர்ந்து. குறிப்பா என்ன கருத்துக்கள் அப்படின்னா, என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம மாணவர்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக பகிர்ந்துங்க நண்பா. காணொலி பரவலாக பகிர்ந்துங்க வித் பாசிட்டிவ் நோட். நிச்சயமாக இப்ப நம்ம விதைக்கிற இந்த விதை பிள்ளைங்களோட மனதுல ஆழமாக போறது மட்டுமல்லாமல் அவங்களோட எண்ண ஓட்டத்தை அறிஞ்சு எதிர்காலத்துல நம்ம சமுதாயம் சிறந்த கல்வி கற்ற சமுதாயமாக மட்டுமல்லாமல் அந்த ஒரு ஒழுக்கம், பண்பு இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு தமிழ் பள்ளி கண்டிப்பாக ஒரு நல்ல நிலம், ஆதாரம் விதைப்போம். கண்டிப்பாக விளைஞ்சு வருவாங்க. வெற்றி வணக்கம் டாக்டர் சஞ்சய்.